ஃபார்ம் ஹவுஸில் இருக்க மரங்களை தான் பார்க்க வந்தோம். போன தடவை வந்தப்போ ஒரு பப்பாளி மரம் இருந்தது பார்த்தீங்களா, அப்படியே அங்கே காட்டுங்க. மழை தண்ணி நிறைய நின்று 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 அடியில் வரைக்கும் நிற்கும் தண்ணி. நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. அந்த தண்ணி நின்று என்ன பண்ணோம், மரத்தை வந்து சாய்ச்சிடுது. இவ்வளோ நாளாக நாங்கள் என்ன நினச்சோம், எலி வந்து சாய்ச்சிருதுன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா மழை வந்து சாய்க்குது. ஒரு ரெட் லேடி பப்பாயா ட்ரீம் கார்டன் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி நல்லா உயரமாக பெருசாக இருந்தது. பூ வச்சு கிட்டத்தட்ட பழமே வரப்போகிற ஸ்டேஜ். அப்போ பார்த்தா மழை தண்ணி தேங்கி தேங்கி நின்று தங்கி பாருங்க, மரம் சாஞ்சு கிடக்கு. இதுதான் ப்ரூஃப். இதை காட்டுங்க. இங்கே வந்து எப்படி பெய்யுதுன்னா, நம்மளுக்கு சென்னையில் மழை பெய்யுங்க பார்த்தீங்களா, எப்படி பெய்யும், எப்பயாவது வெள்ளம் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா ஒரு நாள் முழுக்க பெஞ்சிட்டு நின்றுடும்ல. அந்த வெள்ளத்துக்கு எப்படி மழை பெய்யுது ஃப்ளட்டு வரத்துக்கு, அந்த மாதிரி இங்கே இந்த நவம்பர் டிசம்பர் அக்டோபர் ஃபுல்லாக பெய்யுது. அப்படியே வாங்க, இங்கே தண்ணி இங்கே நிற்கிறத காமிப்பாங்க. வாங்க இங்கே வாங்கலாம். இங்கே எப்படி தண்ணி தேங்கி நிற்குதுன்னு இங்கே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து செடின்னு சொல்ல முடியாது, இவ்வளோ பெரிய மரமே சாஞ்சிடுது. இதை காட்டு, அப்படியே அங்கே காட்டுங்க, இப்படி காட்டுங்க. அப்படியே காட்டுங்க, இந்த பக்கம் காட்டுங்க. தண்ணி தண்ணி இங்க வந்து வெட்டி விடுறாங்க மண் வெட்டியை வச்சு. ஐயோ, இதுல வேற கொசு வேற நிறைய உருவாயிடுதான். நின்று பேச முடியல, பல்லு விளக்க முடியல, ஒரே கொசுவா கடிக்குது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து டைம் கிடைக்கும் போது தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த மரம்லாம் சாஞ்சி போயிடுது. தென்னை மரம்லாம் சின்னதா இருக்கும், இந்த மாதிரி கொய்யா மரம் சின்னதா இருக்கும். எல்லாத்தையும் வந்து சாஞ்சி போயிடுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், கல்லு கொட்டிட்டு போவோம். வேர்கிட்டலாம் ஒரே கல்லா இருக்கும். அந்த என்ன பண்ணோம், அதை அப்படியே செடியை நிற்க வைக்கும். பின்னாடி நிறைய மரங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் அப்படிதான் நாங்கள் கல்லு குட்டி வச்சிருந்தோம். இப்போ இது இருக்குல்ல, இதை நிமித்துவோம். முதல்ல போய் கல் எடுத்துட்டு வரணும். கல் எடுத்துட்டு இது யாராவது பிடிச்சிக்கணும். இதை கொட்டி வச்சுக்கோம் பாருங்க. கல் இதை காட்டுங்க. இவங்க மேலே வானத்தை காட்டுங்க. வெயில்ல நின்று பேச ஆரம்பிச்சோமா, இப்போ அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு பாருங்க. அவளாஞ்சு கூட தோத்துது போல இருக்கு. வானத்தை காட்ட சொன்னா ஓட காமிச்சிட்டு இருக்கீங்க. பாருங்க, அப்படியே கிளியர் ஸ்கையா இருக்கா. அப்படியே என்ன பண்ணுது, கடல்ல இருந்து அப்படியே மேகம் வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நான் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ்ல மழை பெய்யுதுனால ஓடி போயிடுவேன். ஏன்னா இங்க வந்து கரண்ட் கட் ஆயிடும். கரண்ட் சும்மா கட் ஆயிடும். விடிய கரண்ட் இருக்காது, சமைக்க முடியாது, அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்படியே பார்த்தா எவ்வளவு செழிப்பா அப்படியே செம்மையா இருக்கு பாருங்களேன், சூப்பரா இருக்கு. இப்போ வந்து இங்க மழை வரப்போகுது. முதல்ல நம்ம இதை நிமித்தி பார்ப்போம். இவ்வளோ பெரிய மரத்தை நம்ம எப்படி நிமித்துறது, கொம்பெல்லாம் வேற வச்சு கட்டி வச்சிருக்கோம் பாருங்க. யாராவது பிடிச்சாதான் இதை பண்ண முடியும், கல்லு கொட்ட முடியும். மண்ணுல அப்படியே குழன்னு ஆயி மரம் வந்து சாஞ்சு போயிடுச்சு. சரி, கட் பண்ணுங்க. யாராவது பிடிங்க, நம்ம கொட்டுவோம். இனி பாருங்க, இந்த மாதிரி கல் இருக்கா. இதெல்லாம் என்ன டெக்னிக்னு எனக்கும் தெரியாது, கார்டனர்ஸ்க்கும் தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. இது நான் நிறைய வெளிநாட்டு சேனல்ஸ்லாம் கார்டனிங் சேனல் பார்ப்பேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் பார்த்துருக்குறேன். இந்த பனிலாம் பெய்யுங்கள, வெள்ளை பனி அப்படி கொட்டுமே, அங்கே வந்து வேரழுகல் நோய் வந்துடும் ஒரு 5 மாதம் 4 மாதம். அப்போ இந்த கூழாங்கல் இதெல்லாம் போட்டு அந்த பனியை தகர்த்துவாங்க. ஸோ இந்த கல் இருக்குல்ல, அந்த மரத்தை நான் நிமித்திட்டேன் காட்டு. இப்போ இது என்ன ஆனாலும் மழையில சாயாது. ஆனா காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிறதுனால இது வந்து மாடு சாப்பிடும். அதனால இந்த பெரிய செங்கலை வச்சு இந்த பக்கம் அடுக்க கொடுக்குறேன். ஓரளவுக்கு நிக்குது, இருந்தாலும் ஷேக்கியா இருக்குல்ல, அதனால இந்த மாதிரி நிறைய கல்ல போடணும். வேர் பாதிக்குமானா அதெல்லாம் பாதிக்காது. வேர் வந்து ஆழத்துல போயிருக்கு, அதனால அது செழிப்பா பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. இந்த பாண்டை காட்டுங்க. என்ன மாடி தோட்ட சேனல் இந்தம்மா என்னது கல் தூக்குற கல் உடைக்கிற வேலைலாம் பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து கார்டனரா இருந்தா இந்த மாதிரி தான் சிலதெல்லாம் செஞ்சாகணும். இப்போ நம்ம சேனல்ஸ் பார்க்குற நிறைய பேர் இருப்பீங்க. உங்க நிலத்துல எல்லாம் இந்த மாதிரி அதிக மழை பெஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சாயுது பாருங்க, இது நல்லா வைக்கணும் அழுத்தி. அப்ப கூட ஆடுது. அடுத்த மழையில வந்து ஏதாவது ஏடா கூட ஆயிடும் போது. இந்த பக்கம் தான் சாயுது இது. அப்ப என்ன பண்ணணும், இந்த பக்கம் தான் இதை வைக்கணும். இப்ப இருந்தாதான் இது இருக்கும் போல. சரி, மாடு சாப்பிட்டு போகுது, வேற என்ன பண்றது. அதிக காத்து அடிச்சதுன்னா இதுக்காக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது
காத்தடிச்சாலே முடிஞ்சிடும் போல இருக்கு. இந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு குச்சி மரம் இருந்தா இழுத்து கட்டலாம். சாஞ்சுக்கிட்டே இருக்கு. குச்சி இருந்தா இழுத்து கட்டலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம். உங்ககிட்ட நான் இப்பதான் சொன்னேன் பாத்தீங்களா, இங்க வந்து மழை வந்துரும்னு. உடனே மழை வந்துடுச்சு பாருங்க. நான் இந்த விளாகே வந்து முடிக்க முடியாது போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. மழை வந்து உடனே வந்துடுது. ஐயோ, அந்த மரத்தை காட்டுங்க. நம்ம கல்லை வச்சு ஓரளவுக்கு நிமித்தி இருக்கிறோம், ஒரு கயிறு போட்டு சின்னதா கட்டியிருக்கிறோம். ஆனா இன்னும் கல்லு கொட்டினா அந்த மரம் வந்து நிற்கும். ஸோ அதுதான் இப்ப மழை முடிஞ்சாதான் மூக்குல மழை தண்ணி விழுது. விளாக வந்து முடிக்க முடியும் எங்களால. அந்த பாண்டில் எடுத்துட்டு இருந்தோம். அப்ப பார்த்தா மழை வந்துருச்சு. மழை நின்னதும் கண்ணி பண்ணலாம். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. வெளியவே கால் வைக்க முடியாது போல இருக்கு. ஊர் ஃபுல்லா தண்ணி நிக்குது. செம்ம தண்ணி. இங்க இருக்க ஜனங்கள்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சே இருக்காங்க. அப்படியே வெளியில தண்ணி நிக்குது, எல்லாம் அப்படியே போகுது இல்ல. ஸோ அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த மரத்துக்கு கீழெல்லாம் கல் இல்லையோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொட்டிட்டு போகணும். விடிய விடிய இப்படிதாங்க இங்க மழை பெஞ்சது. நான் சொன்ன மாதிரி இந்த நாவல் பழ மரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடியே சின்னதா கண்ணுகள் வைக்கும் போதே கல் வந்து கொட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த கருவேப்பிள்ளையெல்லாம் சாஞ்சிரும். அங்கே இருக்கு பார்த்தீங்களா தூரமா, அது வந்து கருவேப்பிள்ளை. அதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி கல் தான் கொட்டணும். இந்த தென்னை மரத்துக்கு கூட பாருங்களேன், சுத்தி கல்லாக தான் கிடக்கு. இங்கே நிறைய பேர் கேட்டாங்க, இன்னும் உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் முழுக்க ரஃபீஸு கல்லுலாம் கொட்டி வச்சிருக்கீங்கன்னு. மழை பெஞ்சிட்டே இருந்ததா, இது பாருங்க திருப்பியும் நின்று போயிடுச்சு. சூரியன் வருது மேலே. இதே மாதிரிதான் இங்கே இருக்கு. மழை பெய்யுது, மேகம் வருது, கடந்து போகுது, திருப்பியும் சூரியன் வருது, மழை பெய்யுது, கடந்து போகுது. என்னோட வாழை மரம்லாம் கொலை தள்ளி இருக்கு. அநேகமா அந்த வாழை மரத்துல இருக்க வாழைப்பழம் அது ஊருக்கு பாருங்க. இதை வந்து நான் அறுவடை பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளா இதுல இருக்கு. வெட்டி வச்சா பழுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து மழையில பூவே பூக்க மாட்டேது செம்பருத்தி பூச்செடிலாம். கொஞ்சமா வெளிச்சம் வந்திருக்கு. ஆனா இந்த கிளைமேட் சூப்பரா தான் இருக்கு. ஆனா நல்ல சமைக்கிறதுக்குலாம் நல்லா ஏதுவா ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். இங்க இருந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி தான். காரை தண்ணியிலே ஓட்டிட்டு போனோம். இப்போ இந்த கொஞ்சம் வெளிச்சத்துலேயே நான் வந்து அந்த ஸ்டார் ஃப்ரூட்டை அறுவடை பண்ணலான்னு பாக்குறேன். இங்க வாங்க, இன்னும் மீன் வாசம் அடிக்குது ரீத்திகா வீட்டுல இருந்து. இது பாருங்க ஸ்டார் ஃப்ரூட். இந்த மரமும் சாஞ்சு போயிருக்கு. திரும்பவும் மழை வருது. வெயில் அடிச்சுக்கிட்டே மழை வருது. இதை காட்டுங்க அப்படின்னு. வாங்க எவ்வளவு வந்து இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம பறிப்போம். பார்த்தீங்களா, நிறைய வந்து மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. மஞ்சள் கலர்ல ஆயிடுச்சு. பெருசா இருக்கிறத மட்டும் பறிச்சு ஜூஸ் போட்டு சாப்பிடலான்னு ஒரு ஐடியா. இந்த பாருங்க 5. இந்த பின்னாடிலாம் இருக்கு பாருங்க பெருசு பெருசா. நிறைய கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல, நம்ம இல்லாதப்போ. அது இது கொஞ்சம் மூளையில வச்சோம், புரியுதுங்களா? ஆனா நிறைய சின்னதுலயே பழுத்திருக்கு. இதை காட்டுங்களேன், இதை காட்டுங்க. இது வந்து மஞ்சள் அடிச்சிருக்கா, இது வந்து பழுக்குதுன்னு அர்த்தம். சின்னதுலேயே பழுக்குது. எவ்வளோ ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பாருங்க. இது எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ குடிக்கலாம். மழை பெய்யுது, என்னதான் பண்றதுன்னு தெரியல. வெயில் அடிக்குது, இருட்டுது, எல்லாம் நடக்குது.
இதோ இதை காட்டு, வாழைத்தாறு. இதுதான் நான் அறுவடை பண்ணலான்றேன். பார்ப்போம், இதில் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் நான் பறிச்சுட்டு வரேன். போன தடவை வந்தப்பயும் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை வந்து என்னால் பறிக்க முடியல. ஆனால் இதை ஜூஸ் போட்டு சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரே ஆசையாக இருந்தது. வெயில், அப்படியே மழை பெய்யுது. ஈவினிங் ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. திருப்பி கரண்ட் கட் ஆகிடுது. இதே மாதிரியே மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குது. செமையாக இருக்குல்ல? நீ வருங்க எவ்வளோ ஸ்டார் ஃப்ரூட்ஸு. அப்படியே நாட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த பழுத்ததை கொஞ்சம் சாப்பிட்டு வருமா? சாப்பிட்டா கொஞ்சம் வந்து துகர்க்குது இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு. அதனால ஒயிட் சுகர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல லெமன் ஜூஸ் ஃப்ளேவரில் செம்மையாக இருக்கும். நல்ல உடம்புக்கு இது ஆரோக்கியமானது. அதிக தண்ணி சத்து இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அடிக்கடி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுனால நான் இந்த மரம் வந்து வளர்த்தேன். ஸோ இன்னைக்கான தினசரி மாடி தோட்டம்னு சொல்ல முடியாது, ஃபார்ம் ஹவுஸ் வேலையில் இந்த 2 மரத்தை மட்டும் நம்ம கட்டி கல் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் நிறையா ஸ்டார் ஃப்ரூட் அறுவடை பண்ணோம். ஸோ மேலும் ஏதாவது பண்ணுவோம். கம்போஸ்ட்லாம் இருக்குது செஞ்சு வச்சது, அதெல்லாம் கொட்டிட்டு இந்த புல்லுலாம் பாருங்கள் நிறைய வளர்ந்துருச்சு. இதெல்லாம் எடுக்க யாராவது வருவாங்களா என்னன்னு தெரில. அடுத்த தடவை தான் பார்க்கணும், ஏன்னா மழையாக இருக்குல்ல, யாரும் வரமாட்டாங்க. ஸோ உங்களை இன்னொரு விளாகில் வந்து நான் சந்திக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.